பார்க்கலாம். ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அதிரடி செய்தியின்படி அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு உள்ளூர் போரை தூண்ட திட்டமிட்டுள்ளது. ஈரானின் வடமேற்கு பகுதியில் வாழும் குர்திஷ் இன மக்களை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. குர்திஷ் இன மக்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாக ஆசை காட்டி அவர்களை ஈரானிய ராணுவத்திற்கு எதிராக திருப்பினால் ஈரானின் கவனம் சிதறும். அப்போது அமெரிக்கா எளிதாக எண்ணெய் வயல்களை கைப்பற்ற முடியும் என்பதே அந்த அஜெண்டா. அமெரிக்கா இப்போதுதானே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்பை வைத்திருக்கக்கூடிய வெனிசுவேலாவை கைப்பற்றியது. பிறகு ஏன் ஈரான் மேல் கண் வைத்திருக்கிறது? இதெல்லாம் இல்லை, அமெரிக்கா சொல்வதுதான் காரணம் என்று நினைத்தீர்களானால் வாருங்கள் உண்மை என்னவென்று பார்க்கலாம். ஈரானின் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 80% தென்மேற்கு பகுதியில் உள்ள குசஸ்தான் மாகாணத்தில் நடக்கிறது. குறிப்பாக அஹ்வாஸ் மற்றும் மரூன் ஆகிய இடங்களில் உள்ள கிணறுகளை பாதுகாக்க ஈரான் தன்னுடைய சிறந்த ராணுவ பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளது. இதன் மூலம் அந்த எண்ணெய் வயல்களை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துடிக்கிறது. ஈரானின் எண்ணெய் வயல்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு போனால் நேரடி பாதிப்பு சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் தான் என்கிறார்கள். அது எப்படி பார்க்கலாம். சீனா ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் பேரல் ஈரானின் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. ஒரு பேரலின் விலை $100 என்று கணக்கில் வைத்துக் கொண்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் சீனாவுக்கு இழப்பு ஏற்படும். ஈரான் இப்போதைக்கு ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை மூடி வைத்திருக்கிறது. இதனால் சீனாவிற்கு செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் தடைப்பட்டிருக்கிறது. இது 2 விதத்தில் சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, சீனாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முற்றிலுமாக முடங்கிவிடும், பழுதடைந்துவிடும். இரண்டாவது, சீனாவின் தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம், எரிசக்தி எல்லாம் கிடைக்காமல் போனால் 40% அங்கே உற்பத்தி இழப்பு ஏற்படும். இது உலக அளவில் பொருட்களின் விலையை, உற்பத்தி செலவை அதிகப்படுத்தும். இயல்பாகவே பொருட்களின் விலை உயரும்.